ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் குமரக்குடிங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குங்க. இது வந்து ஆதி காலத்தில் அம்மாவே நேரடியாக பூமிக்கு வந்த ஸ்தலம் இது. மேலோகத்தில் இருந்து அம்மாவே வந்து கௌரி பூஜை நடைபெறாமல் இருக்கும்போது சிவபெருமான்கிட்ட சபதம் பண்ணி மக்களுக்காகவே, மக்களுடைய நலனுக்காகவே நான் பூமியில் போய் இருந்து அம்மா ஆகிய நான் வந்து கௌரி பூஜையை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு நான் மேலோகத்துக்கு வர்றேன்னு அம்மா சிவபெருமான்கிட்ட சபதம் பண்ணி பூமிக்கு வந்த இடம் இது. ஆதி காலத்தில் சுமார் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மா இருந்த இடமெல்லாம் வைகை நதியினுடைய இதால் பூமிக்குள்ளே மறைஞ்சிட்டு இப்போ மறுபடியும் எங்கிட்ட சொல்லி நாங்கள் இப்போ ஒரு 25 வருஷமாக இதை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோங்கய்யா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதவியாசர் நாரத மகரிஷி தான் முதல்ல அம்மாவை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்த பூமிக்கு. ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அம்மாவை, ராஜராஜேஸ்வரியை வந்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்துறது வந்து வேதவியாசர் நாரத மகரிஷியும், காகபுஜண்டர் வந்து அதுக்கு குருவாக வந்து தன்னை ஏற்படுத்திக்கிறார். அம்மாவுக்கு எதுனாலும் நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னு. காகபுஜண்டர் வந்து 18 சித்தர்களில் முதன்மையானவர். சிவன், பிரம்மா, விஷ்ணுக்கெல்லாம் மூத்தவர், பல பிரம்மாக்களை கண்டவர்னு சொல்லி வேத சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அவருடைய ஒரு ஆளுமையில் இந்த பீடத்தை எடுத்து அவர் பண்ணுறாரு. அம்மாவுக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள், வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு வந்து சப்த கன்னிகள் வந்து பூப்பறிக்க மேலோகத்திலேருந்து வரும்போது அவங்க பூமியில் வந்து நிலையாக நின்றாங்க. அந்த நிலையாக நின்றதுனால சப்த கன்னிகளும் அம்மாவும் தனக்குன்னு இந்த பூமியில் முதல்ல ஒரு 9 வனங்களை நிறுவுறாங்க.